வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம் பார்க்க போகிறது வகுப்பு 1 தமிழ் பாடம் 14 உள்ள தோரணம் செய்வோமா கதை கேட்கலாம் வாங்க. தோரணம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? இங்கே பார்த்தீங்களா, இந்த பேப்பரை வச்சு செய்த தோரணம், அடுத்ததா பூக்களை வைத்து செய்த தோரணம், இதெல்லாம் அடுத்தது இலைகளை மட்டுமே வைத்து, அதாவது மா இலை, இந்த மாதிரி இலைகளை வைத்து செய்த தோரணம், இதெல்லாம். நம்ம தோரணம் எதுக்காண்டி செய்வோம்? நம்ம ஊரில் ஏதாவது விசேஷம், கோயில் விசேஷம், திருவிழாக்கள், அல்லது நம்ம வீட்டிலே யாருக்காவது பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டை இந்த மாதிரி தோரணங்கள் செய்து தொங்க விட்டு அழகு பார்க்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே 2 குட்டீஸ் இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி தோரணம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? இங்கே ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க பார்த்தீங்களா. முதல்ல தம்பி அக்கா கிட்ட என்ன கேட்குறான்? தோரணம் செய்வோமா அப்படின்னு சொல்கிறான். உடனே தோரணம் செய்கிறதுக்கு அவங்க அக்கா என்ன வாங்க வர சொல்கிறாங்க? வண்ணத்தாள் வாங்கி வருகிறேன். வண்ணத்தாள் அப்படின்னா பேப்பர், கலர் பேப்பரை வச்சு இப்போ இவங்க 2 பேர் தோரணம் செய்ய போகிறாங்க. அடுத்த படம் பார்த்தீங்களா, அம்மா கிட்ட போய் தோரணம் வாங்குறதுக்கு காசு வாங்க போகிறா அந்த பாப்பா. அம்மா கடைக்கு போய் வண்ணத்தாள் வாங்கி வரட்டுமா? பார்த்தீங்களா, வேணும்னு கேட்காம வாங்கி வரட்டுமா அப்படின்னு ஒரு அனுமதி கேட்குறா அந்த பாப்பா. சரி பொன்னி, போர்வையை தாத்தாவிடம் கொடு. அப்போ அந்த பொண்ணு பேர் என்ன? பொன்னி. உடனே அவங்க அம்மா பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க? சரி வாங்கிக்கோ, ஆனால் இந்த போர்வையை தாத்தாவிடம் கொடுத்துடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதற்கு பொன்னி மறுபேச்சு பேசாமல் தாத்தா கிட்ட போகிறா. தாத்தா என்ன தேடுகிறீர்கள்? அப்போது இவ வர்ற நேரம் தாத்தா எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. உடனே பொன்னி என்ன கேட்குறா? என்ன தேடுகிறீர்கள் தாத்தா அப்படின்னு. உடனே அந்த தாத்தா மோதிரம் தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பொன்னி என்ன செய்கிறா? அவளோட தாத்தாவுக்கு மோதிரம் கண்டுபிடிச்சு கொடுக்குறா இல்லையா? தாத்தா இதோ உங்கள் மோதிரம். தாத்தாவுக்கும் இப்போ ஹெல்ப் பண்ணிட்டா, அவங்க அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணுறா இல்லையா? கிடைத்து விட்டதா, நன்றி. அவங்க தாத்தா என்ன சொல்கிறாங்க? தேடி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா அவங்க அம்மா கொடுத்த காசை எடுத்துகிட்டு போய் கடையில் போய் நிற்கிறா. வண்ணத்தாள் கொடுங்கள் ஐயா அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்குறா. இதோ தருகிறேன். இப்போ வண்ணத்தாள்கள் வாங்கியாச்சு. வண்ணத்தாள்கள் வாங்கி தோரணமும் செஞ்சு முடிச்சிட்டாங்க 2 பேர். பார்த்தீங்களா தோரணம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. யானை வைத்து ஒரு தோரணமும் இன்னொரு தோரணமும் கலர் பேப்பரை வச்சு செஞ்சுருக்காங்க. சுவரில் தொங்க விடுவோமா அப்படின்னு தம்பிக்கிட்ட கேட்குறா. அழகாக இருக்குமே அப்படின்னு அவங்க தம்பி சொல்கிறாங்க.